ஹே 12th பசங்களா, வெல்கம் டு ஹண்டர் லேர்னிங் ஃபேமிலி. ஸோ நான் உங்களோட சுபா மேம். இதுதான் நம்மளோட ஹண்டர் லேர்னிங் தமிழ் மீடியம் சேனல்ஸ். ஸோ தமிழ் மீடியம் பசங்களை வந்து எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று தான் நம்ம இன்னும் 20 நாள் தான் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலையே, எந்த கொஸ்டினை படிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அதுல என்ன சொல்லியிருப்பேன்னா, முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஒரு 6 லெசனுக்காவது படிச்சு வச்சுக்கோங்க. வெயிட்டேஜ் இருக்கிற கொஸ்டின்ஸா பார்த்து ஒரு 6 கொஸ்டினுக்கு, அதாவது 6 லெசனுக்கு நீங்க படிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பட் 20 நாள் இருக்கு, நான் இவ்வளோ பெரிய கொஸ்டினை ஷார்ட் அவுட் பண்ணி கூட படிக்க முடியாது. நான் எப்படி பண்றது? நான் யாருக்கிட்ட போய் கேட்கறது? இந்த கொஸ்டினுக்கு நோட்ஸ் எங்க இருக்குன்னே எனக்கு தெரியலையே. இந்த கொஸ்டினை யாராவது எனக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும், இதை கொஞ்சம் ஈஸியா ஆக்கி ஒரு 3 பாயிண்ட்ஸ்ல முடிச்சு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களும் நம்ம உங்க மண்டையில ஓடிட்டு இருக்கோம். கரெக்டா? ஏன்னா ஒரு பெரிய கொஸ்டினை பார்க்கும் போதே நமக்கு ஐயோ இது உட்காந்து படிக்கணுமே அப்படின்னு தோணும் போதே நமக்கு அந்த படிக்கிற மூடே இல்லாம போயிடும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட் சொல்யூஷனோட நான் வந்திருக்கேன். என்னன்னா, நம்மளோட பள்ளி கல்வித்துறை இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இருக்கிற எல்லா கொஸ்டினையுமே 2 மார்க் தனியா, 3 மார்க் தனியா, 5 மார்க் தனியா நமக்கு ஷார்ட் அவுட் பண்ணி சில பாயிண்ட்ஸ் தான் முக்கியமான பாயிண்ட். நமக்குலாம் ஒரு டவுட் இருக்கும், இந்த பாயிண்ட்டை மட்டும் படிச்சு நம்ம எழுதணும்னா நமக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொடுத்துருவாங்களா, நம்ம இந்த பாயிண்ட்டை விடுறதுனால இல்ல இந்த ஒரு சென்டென்ஸை விடுறதுனால நமக்கு 5 மார்க் வர வேண்டிய இடத்துல 4 மார்க் தான் வருமா, அந்த இருக்கிற ஒரு மார்க்னால நமக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்துருமா அப்படின்ற நிறைய தாட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் கொடுக்கக்கூடிய இந்த பிடிஎஃப் எல்லாமே நம்மளோட கவர்மெண்ட் நமக்கு கொடுத்த பிடிஎஃப். ஸோ நம்பி படிக்கலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ மட்டும் படிங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல கண்டிப்பா இருக்கு, இந்த பிடிஎஃப்ல இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இந்த பிடிஎஃப் ஒரு வைஸான முறையில பயன்படுத்திக்கோங்க. ஸோ 20 நாள் தான் இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பிடிஎஃப் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும் ஆர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும். சப்போஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க, அல்லது இந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஒரு மெசேஜை மட்டும் தட்டி விட்டுருக்கு, அந்த பிடிஎஃப் உங்க கையில வந்து சேரும். ஸோ பசங்களா இன்னும் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரி மேமும் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ எந்த சப்ஜெக்ட், கெமிஸ்ட்ரி மேம் இருக்கட்டும், மேக்ஸ் மேம் இருக்கட்டும், அவங்களுமே இந்த மாதிரி கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த நோட்ஸ் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு அதை கொடுத்துட்றேன், ஜாலியா உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. இனி என்ன கவலை, யாருக்கிட்ட போய் எப்ப இந்த கொஸ்டின் புரியலப்பா, சாரி இந்த கொஸ்டின் எனக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியல, இந்த கொஸ்டின் எங்க இருக்குன்னு தெரியல அப்படிங்கிற எந்த ஒரு டென்ஷனும் வேணாம். நீங்க இதை முடிஞ்சா போன்ல படிக்க ஆரம்பிங்க. இல்ல என்னால வந்துட்டு ஒரு, அது பேர் என்ன சொல்லுவாங்க, பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும், ஒரு 60-65 பேஜ் 70 பேஜ் கிட்ட இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் நான் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சு படிச்சுக்கிறேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ அது மாதிரி ஒரு விஷயத்த கூட நீங்க பண்ணி உங்க கையில வச்சுக்கலாம். ஏன்னா போன் வந்துட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போக முடியாது, சின்னதா ஒரு பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இனி எந்த கவலையும் வேணா, ஜாலியா படிக்க ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட்.